ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மார்கழி மாதம் 13வது நாள். புள்ளின்வாய் கீண்டவனான கண்ணபிரான் திருவாய் மலர்ந்து அருளின பகவத்கீதையின் சாரத்தை சுவாமி தேசிகனுடைய பாசுரம் மூலமாக நாம் இன்று அனுபவிக்கலாம். இதோ தேசிக பாசுரம். கருமமும் ஞானமும் கொண்டெழுங் காதலுக்கோர் இலக்கென்று அருமறை உச்சியுள் ஆதரித்தோதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமாலென்று தானுரைத்தான் தருமமுகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. கீதார்த்த சங்கிரகம் என்கிற தேசிக பிரபந்தத்தில் முதல் பாசுரம். மார்கழி மாதத்தில் கோதையின் பெருமையைப் போல ஆலிடிலைப்பாலகனுடைய அருமைப் பெருமைகளைப் பேச வேண்டுமல்லவா? அதற்காக கண்ணனல்லால் தெய்வமில்லை என்று அவன் அருளிச் செய்த பகவத்கீதை என்கிற கிரந்தத்தினுடைய ஸ்வரூபம், அதாவது கண்ணன் பார்த்தனுக்கு என்ன அருளினான் என்பதெல்லாம் சுவாமி இங்கு சங்கிரகமாக அருளிச் செய்துள்ளார். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும். கிருஷ்ணன் தேர்ப்பாகனாக இருந்தான். மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தான். பாண்டவர்களுக்கு அனுகூலமாக இருந்தான். அர்ஜுனன் போர்க்களத்தில் என்னால என்னுடைய பந்துக்களை கொல்ல முடியாது, எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம் புகழும் வேண்டாம் என்று வில்லம்புகளை விட்டுவிட்டு கண்ணனை சரணாகதி அடைந்தான். அப்பொழுது மாயக்கூத்தனான கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு அநேக உபதேசங்களை செய்தான். அந்த உபதேச கிரந்தந்தான் பகவத்கீதை என்பதாக புகழ்பெற்றது என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுத்தினார் பெரிய முதலியார் என்று சொல்லப்படுகிற நம் ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்கிற கிரந்தத்தின் மூலமாக. இதுல மொத்தம் 32 ஸ்லோகங்கள் உள்ளன. சுவாமி தேசிகனும் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்கின்ற வியாக்கியானம் செய்துள்ளார். ஆக நாம் மேல் கூறிய பாசுரம் ஆளவந்தாருடைய ஸ்லோகத்தின் தமிழாக்கம். கீதையின் பரமசாரத்தை கூறுகிற பாசுரம் இது. இதை நன்கு நாம் தெரிந்து கொண்டால் கீதா சாஸ்திர சாரத்தை நாம் அறியலாம் என்றபடி. பாசுரத்தின் பொருளை பார்ப்போம் இப்பொழுது. தர்ம விஷயத்தில் மிகவும் ஈடுபாடுள்ள அர்ஜுனனுக்கு ரதசாரதியாக இருந்த கிருஷ்ணன் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்பதாக கூறப்படுகிற இந்த யோகங்களினாலே அறியப்படுபவன், வேதாந்தங்களினாலே கொண்டாடி கூறப்படுகின்ற அரிய பிரம்மம் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன்தான் என்று தெள்ளத் தெளிவாக தானே கண்ணபிரானே அருளிச் செய்தான் என்று. இங்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் சொல்ல வாய்ப்பு இல்லாததால் சில முக்கியமான விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம். பகவத்கீதையின் சாரதமமான பாசுரம் என்று நாம் சொன்னோம். மகாபாரதம் என்கிற 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட வியாச பகவானால் அருளிச் செய்த ஓர் அற்புதமான ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்தில் அடங்கினதுதான் இந்த பகவத்கீதை. பாரதே பகவத்கீதா என்று மகாபாரத ரசமாக விளங்குகிறது. கிருஷ்ணேன தேன யதிஹ ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரஸ்ய தஸ்ய சதிருஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம் என்று சாக்ஷாத் பரமபுருஷனாலே அருளிச் செய்தபடியால் இதற்கு சமமான சாஸ்திரம் வேறெதுவும் இல்லை என்பதாக அபியுக்தர்கள் கூறுவர். வடமொழியில் ஆளவந்தாரும் நம்மி ராமானுஜனும் சுவாமி தேசிகனும் பகவத்கீதைக்கு கிரமமாக கீதார்த்த சங்கிரகம், கீதாபாஷ்யம், தாத்பரிய சந்திரிகை என்று வியாக்கியானங்களை அருளியுள்ளார். சுவாமி தேசிகன் அகஸ்திய பாஷையான தமிழ் மொழியில் நமக்காக நம்முடைய சித்த ரஞ்சனார்த்தமாக கீதார்த்த சங்கிரகம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்துள்ளார். இந்த பாசுரத்தில் சுவாமி தர்மமுகந்த தனஞ்சயனுக்கு என்று அர்ஜுனனை சொல்லுகிறார். அதாவது தர்ம விஷயத்தில் மிகவும் விருப்பமுள்ளவன் பார்த்தன். தர்மத்தை சிரவணம் பண்ணுவதற்கும் அதை அனுஷ்டிப்பதற்கும் மிகவும் ஆவல் கொண்டவன் என்றபடி. விவாத பீதாய விதிப்பிரியாய என்கிறபடியே இவன் விதிப்பிரியன். தனம் ஜெயதீதி தனஞ்சயா என்று இதற்கு வித்பத்தி. அவன் சாரதியே,
மாயப்போர் தேர்ப்பாகனாக தன்னுடைய ஆசிரித வாத்சல்யத்தை காண்பித்தருடின கண்ணபிரான் என்றபடி அவன் என்ன செய்தான்? அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். எதற்காக செய்தான்? அர்ஜுனன் யுத்தத்திற்கு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பவும் அந்த போர்க்களத்திற்கு போகும்படி செய்தான். அர்ஜுனனுக்கு இருக்கின்ற பல சந்தேகங்களையும் தீர்த்து அவனை மறுபடியும் யுத்தம் பண்ண வைத்து விஜயத்தை சாதித்து கொடுத்தான் நம் கண்ணன் அல்லவா? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று வசுதேவசுதனை கீதாச்சாரியனாக ஜெகதாச்சாரியனாக கூறுகிறார்கள். என்னென்ன விஷயங்கள் கோவிந்தன் அருளினான் என்று சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் இங்க கருமமும் ஞானமும், அதாவது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் கொண்டு அதை அவலம்பித்து, அதாவது சாதனமாக கொண்டு எழும் காதலுக்கு எழும் அந்த விருத்தி அடைகின்ற காதல் அப்படின்னா பிரேமம், பக்தி, அந்த பக்தி யோகம் என்ற பொருள். பிரீத்திபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயத்தை என்று சொல்லலாம்படி ஓர் இலக்கு என்று ஒரே லட்சியம், அதாவது விஷயமும் பலனும் அவன்தான். அருமறை உச்சிகள் அறிவதற்கு அரியனவனான வேதாந்தங்களில் ஆதரித்து ஓதும் நன்றாக கொண்டாடி கூறப்படுகின்ற அரும்பிரமும் வேறு வகையில் அறியவும் அடையவும் முடியாத பரபிரம்மம் எப்படி இருக்கிறான்? திருமகளோடு வரும் பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமியோடு திகழ்கின்றவன் திருமால் என்று ஸ்ரீமன் நாராயணனே என்று தான் உரைத்தான். இதுதான் தத்துவம் என்று எம்பெருமானே உபதேசித்தான், அருளிச் செய்தான். இதுதான் கீதை என்று இப்பாசுரத்தின் பொருளாகும். ஆக பாசுரத்தின் சாரசங்கிரகத்தை பார்க்கும் பொழுது முதலில் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் இந்த மனம் இருக்கே நம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு ஞான யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். அதன் பிறகு பக்தி யோகம். இதனால் எம்பெருமானை நாம் அடையலாம். வேதாந்தங்கள் இதைதான் கூறுகின்றன. ஸ்ரீமன் நாராயணன்தான் பரம்பொருள் என்று தெள்ள தெளிவாக தேர்ப்பாகனான தேவாதிதேவன் பகவத்கீதைகள் காண்பித்தருளினான் என்று பாசுரத்தின் சுருக்கு. வாஸ்தவமாக 18 அத்தியாயங்கள் கொண்ட 700 ஸ்லோகங்களுடைய பகவத்கீதையை 3ஆக, அதாவது 3 ஷட்கங்களாக பிரித்துள்ளார். ஷட்கம் 6 அத்தியாயங்கள் ஒரு பாகம். ஆக 3 ஷட்கங்கள் 6 6 6 18 அத்தியாயங்கள். முதல்ல 6 அத்தியாயங்களில் கர்ம ஞான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சுவாமி தேசிகன் கருமமும் ஞானமும் அப்படின்னு சொல்றார். 2வது ஷட்கத்தில் பக்தி யோகம் காதலுக்கு, 3வது ஷட்கத்தில் சேத்தன அச்சேதன விவேகம் முதலிய விஷயங்கள்லாம் பூர்வ உத்தர பாகங்கள் சொல்லி அரும்பிரமம் என்கிற பதங்களினாலே சுவாமி தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு மூல ஸ்லோகம் ஸ்ரீமத் யாமுனமணி அருளைச் செய்த கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் இதோ: ஸ்வதர்ம ஜான வைராக்ய சாத்திய பக்தியைககோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா என்பதுதான். இனி பல விஷயங்கள் காலக்ஷேபம் மூலமாக தெரிந்து கொள்ள வேணும். ஆக பகவத்கீதையை அருளி அனுகிரகித்த லோகோபகாரம் செய்த கோடரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காடபுகுத கனாக்கண்ட கோதையின் தெய்வமான கண்ணபிரானை இந்த மார்கழி மாதத்தில் நாமும் தொழுது உய்வோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.